ஆமாங்கப்பா, இன்னைக்கு 2 நாள் முடிவே எடுக்காம விடுறதா இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இன்னைக்கு நல்ல செய்தி சொல்லுவேன், நாளைக்கு நல்ல செய்தி சொல்லுவேன்னு பார்த்துட்டா இருக்கிறது. நல்ல வரனா இருந்தா சொல்லு, நான் அப்புறம் பேசுறேன். ஐசு, நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன் 2வது கல்யாணத்தை பத்தி. நல்ல முடிவுதான். என்ன உங்க வீட்டுக்கார செத்து போனோடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்தா எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப மருமவளை எடுத்தக்கு அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு சொல்லலடி. இன்னாருக்கு சொன்னீங்க? ஆருக்குன்னா கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வளத்துல ஒரு புழு பூச்சி வேற உண்டாவல. அதுக்குதான் 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாடா, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. எது உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதா? என் பையனுக்குடி. எது உங்க பையனுக்கு மாப்பிள்ளை பாக்க போறீங்களா? ஓ, உங்க பையன் அந்த மாதிரியா? என்ற வயலை பத்தி ஏதாவது பேசுன? அப்படித்தான் பேசுவேன். அது என்ன, உங்க பையனை பத்தி மத்தவங்க யாரும் பேசக்கூடாது, ஆனா மத்தவங்க பிள்ளைய பத்தி நீங்க என்ன வேணா பேசலாமா? ஏன் யார பார்த்தாலும் குழந்தை இல்லைன்னா அந்த பிள்ளைய மட்டும் காரணம் சொல்றது? ஏன் உங்க பையனை சொல்றது? என்ற வயலுக்கானடி அவன் சிங்கம். அதே ஆஸ்பத்திரி போனா தானே தெரியும் சிங்கமா இல்ல சிலுக்கான்னு. வார்த்தை அளந்து பேசுடி. ஓ, அதே ஆஸ்பத்திரி போனா தானே தெரியும் சிங்கமா இல்ல சிலுக்கான்னு. 4 முழங்கிட்ட இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள உங்க மாவனுக்கு 2வது கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களே. நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சுதான் உங்க பையன் பிறந்தாருன்னு. அப்படி பார்த்தா 2 வருஷத்துக்கு ஒரு கல்யாணம்னாலும் உங்க வீட்டுக்காருக்கு நீங்க 3 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல. இவ்வளவு ஏன், உங்க பிள்ளைக்கும் தான் கல்யாணம் பண்ணி 5 வருஷமாயி இன்னும் குழந்தை இல்ல. ஆனா உங்க சம்பந்தி என்ற மருமவளுக்கு குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ற மருமவளே எனக்கு குழந்தையாட்டம் தான் சொல்லுவாங்கன்னு பெருமையா சொல்லுவீங்க. அப்ப எங்க போச்சு உங்க நியாயம்? ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் மூச்சு வரும்போது நம்ம மாமியார் நம்மள பெத்த தாயாட்ட கொஞ்சுவாங்கன்னு நினைச்சா இப்படி காட்டி பாட்டு நாயாட்ட குறைச்சிங்கன்னா எப்படிங்க அத்தை? நீங்க என்ன பொண்ணு கேட்டு வரும்போது உங்க பொண்ணை என் கண்ணா பாத்துக்கிறேன்னு சொல்லி கட்டி கூட்டி வந்துட்டு இப்ப என்ன கீழே கிடக்குற மண்ணா பாக்குறீங்களேங்க அத்தை. அப்புறம் கடைசியா ஒண்ணு, சும்மா குழந்தை பிறக்கலையேன்னு சொல்றீங்களே, அதுவும் ஒண்ணும் பிறக்காம இல்ல. நாங்க தான் 2 வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம். அப்பதான் ஜாலியா இருக்க முடியும்.